Hello everyone, welcome to my class. In class la நாம பார்க்க போற topic The Pilgrim's Progress by John Bunyan. இது உங்களுக்கு PGTRBல Modern Literature 2 அப்படிங்கிற பேப்பர்ல non-detailed prose என்ற heading கீழ வர ஒரு topic தான். With a small brief biography of John Bunyan, we can get into the class. But before that, a kind request. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. Thank you. The Pilgrim's Progress from this world to that which is to come is a 1678 Christian allegory written by John Bunyan. So, in the Pilgrim's Progress or the full title தான் அங்க கொடுத்திருக்கோம். The Pilgrim's Progress from this world to that which is to come. இது எந்த இயர்ல எழுதப்பட்டது பாருங்க, 1678. இது வந்து ஒரு அல்லிகரி, கிறிஸ்டியன் அல்லிகரியில தான் இது எழுதப்பட்டிருக்கு. அல்லிகரினா உங்களுக்கு தெரியும், ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க, மேலோட்டமா பார்க்குறப்போ ஒரு ஸ்டோரியா இருக்கும், பட் அதுக்கு வந்து வேற சிம்பாலிக் மீனிங்ஸ் நிறைய இருக்கும். அப்படி இருக்கிறத தான் நம்ம அல்லிகரின்னு சொல்லுவோம். Okay, it is regarded as one of the most significant works of theological fiction. Theological history and Christian theology அப்படின்னு சொல்லுவாங்க. About study about அவங்க scriptures, பைபிள் பத்தி படிக்கிறது, God பத்தி படிக்கிறது தான் அவங்க theology அப்படின்னு சொல்லுவாங்க. At 16, when he was 16, அதாவது when John Bunyan was 16, he joined Oliver Cromwell's new model army to fight in the English Civil War. Okay, இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பியூரிட்டன். நம்ம எப்படி மில்டனை பார்ப்போமோ அதே மாதிரி தான் ஜான் பனியனும் ஒரு பியூரிட்டன். அவர் பியூரிட்டன் பீரியட்ல, அதாவது அதுக்கு முன்னாடியே பியூரிட்டன் ரெஜிம்க்கு முன்னாடி ஆலிவர் கிராம்வெல், பியூரிட்டன் ரெஜிமை இங்கிலாந்துல நடத்தினவர் வந்து ஆலிவர் கிராம்வெல். ஓகே, அவரோட தலைமையின் கீழே நியூ மாடல் ஆர்மில ஃபைட் பண்ணவர் தான். சிவில் வார், இங்கிலாந்துக்குள்ள நடந்த ஒரு சிவில் வார், யாருக்கு மொனார்கிக்கும் ரவுண்ட் ஹெட்ஸ்க்கும் இடையில நடக்கும். அதுல ரவுண்ட் ஹெட்ஸ் தான் பியூரிட்டன்ஸ் தான் நம்ம ரவுண்ட் ஹெட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுக்காக போரிட்டவர் தான் பனியன். A narrow escape from death caused Bunyan to begin shedding his rebelliousness. அப்போ இந்த சண்டைகள்ல என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு சமயம் வந்து ரொம்ப ஒரு நேரோ எஸ்கேப் ஃப்ரம் டெத் அவருக்கு ஒரு தடவை அமைஞ்சது. ரொம்ப மயிரிழையில் உயிர் தப்பினார்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. ஸோ அதுல இருந்தே அவர் வந்து தன்னோட அந்த போராட்ட குணத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாரு. ஆஃப்டர் மேரிங் அ பயஸ் யங் உமன், பனியன் இன்க்ரீசிங்லி மோன்ட் ஃபார் ஹிஸ் சென்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஒரு யங் விமனை வந்து மேரேஜ் பண்ணிட்டாரு. அவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஷி இஸ் வெரி பயஸ், ரொம்ப பயபக்தியான ஒரு பெண்ணை அவர் திருமணம் பண்ணிட்டதுனால அதுக்கப்புறம் அவர் வந்து ரொம்ப அவங்களால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகப்பட்டாரு. அதனால என்ன ஆயிட்டாரு, அவர் அந்த பழைய வாழ்க்கை முறையில வந்து அவர் ரொம்ப இஷ்டத்துக்கு வாழ்ந்தாராம். அதனால அந்த வாழ்க்கையெல்லாம் அந்த பாவ வாழ்க்கையை அவர் நினைச்சு அதுக்காக வருத்தப்பட்டாரு. Under the influence of a local non-conformist preacher who rejected the established Church of England and his reading of Martin Luther's works, Bunyan eventually had a profound conversion experience. So அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அந்த கிறிஸ்டியானிட்டிக்குள்ள போறதுக்கு அந்த அதாவது who rejected the established church of England வருது. established church of England அந்த பீரியட்ல எது, அந்த ஆரம்ப கால பீரியட்ல, அதாவது பியூரிட்டன் ரெஜிம் வர்றதுக்கு முதல் இங்கிலாந்துல இருந்த ரிலிஜியன் அப்படின்னு சொன்னா ஆங்கிலிக்கன் சர்ச்ன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ் சர்ச்னு சொல்லுவாங்க. இப்போ அதுல இருந்து வேறுபட்ட ஒரு ப்ரீச்சர், அதாவது பியூரிட்டன் ஐடியாஸை ப்ரீச் பண்ற ஒருத்தர், அவர் வந்து என்ன பண்றாரு, ஜான் பனியன் மேல ரொம்ப ஒரு ஆதிக்கம் செலுத்தினாரு, பெரிய அளவுல இன்ஃப்ளூயன்ஸா இருந்தாரு. அவர் மூலமா அவர் வந்து கன்வர்ஷனுக்கு போறாரு, ஆங்கிலிக்கன் சர்ச்ல இருந்து பியூரிட்டன் ஸ்பிரிட்டுக்கு போறாரு. அப்படிதான் வந்து ஆலிவர் கிராம்வெல்காக ஃபைட் பண்ண போறாரு. Within a few years he became popular preacher in his own right and to publish religious writings. இன்னும் கொஞ்ச நாள்ல அவர் என்னவாயிட்டாரு, அவரே வந்து ப்ரீச் பண்ற அளவுக்கு பெரிய அளவுல தியாலஜில, அதாவது அந்த அவரோட ரிலிஜியன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டாரு பனியன். In 1660, however, he was thrown in jail for preaching without the king's permission. அந்த மாதிரி இருந்தவர் அதுக்கப்புறமும், அதாவது ஆலிவர் கிராம்வெல் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1660 அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெஸ்டரேஷன் இங்கிலாந்துல திரும்ப மொனார்கி வந்துருது, சார்ல்ஸ் டூ வந்துடுறாரு. அப்ப திரும்ப ஆங்கிலிக்கன் சர்ச் தான் அங்க வந்து ஸ்ட்ராங் ஆயிருக்கு. அப்ப இவர் என்ன பண்றாருன்னா திரும்பவும் அப்பவும் ப்ரீச் பண்றாரு,
பியூரிட்டன் ஐடியல்ஸை வந்து ப்ரீச் பண்ணுறப்போ அவரை தூக்கி ஜெயிலில் போட்டுடுறாங்க. ஹி ரிமைன்ட் இன் ஜெயில் ஃபார் ஓவர் 12 years டிஸ்பைட் நெவர் பீங் ஃபார்மலி சார்ஜ்ட் ஆர் சென்டென்ஸ்ட். கிட்டத்தட்ட 12 years அவர் வந்து ஜெயிலில் இருக்காரு. என்ன காரணம்னே சொல்லாமல் அவரை ஜெயிலில் பிடிச்சு போட்டிருக்காங்க. ஸ்பெண்டிங் ஹிஸ் டைம் ரைட்டிங் அண்ட் ஏர்னிங் அ மாடஸ்ட் இன்கம் ஃபார் ஹிஸ் ஃபேமிலி பை மேக்கிங் ஷூ லைசஸ். ஸோ ஜெயிலில் தான் அவர் வந்து நிறைய எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லை, ஃபேமிலிக்கு தேவையான ஏர்னிங்ஸை கூட ஜெயிலேருந்து அவர் சம்பாரிச்சிருக்காரு. ஷூ லேசஸ் எல்லாம் செஞ்சுருக்காரு. ஹி பிகேன் ஒர்க் ஆன் பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் பை ஃபோர் ஹிஸ் மோஸ்ட் ஃபேமஸ் ஒர்க் டியூரிங் ஹிஸ் இம்ப்ரிசன்மெண்ட். அப்போ அவர் இம்ப்ரிசன்மெண்ட்டில் இருந்த பீரியடில் தான் பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸை நிறைய எழுதியிருக்காரு. ஆஃப்டர் அனதர் ஸ்பெல் ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட் இன் 1670s, பனியன் ஸ்பெண்ட் ஹிஸ் லாஸ்ட் இயர்ஸ் ரைட்டிங் அண்ட் மினிஸ்ட்ரி. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேன் ஆஃப் டைம் 1670s வரைக்குமே அவர் ஜெயிலில் இருந்தார். அதுக்கப்புறம் தான் அவர் வெளியே வர்றார். வெளியே வந்தும் எழுதிட்டு தான் இருந்தார். அதே மாதிரி அவர் ப்ரீச் பண்ணுறதையும் அவர் விடலை. ஓகே, ஹி பப்ளிஷ்ட் நியர்லி 60 works during his lifetime. He died suddenly of a fever while traveling at age 59. ஓகே, 59th ஏஜ்லேயே ஆனால் திடீர்னு ஒரு காய்ச்சல் வந்து இறந்து போகிறார். இதுதான் பனியனோட ஒரு ஷார்ட் பயோகிராஃபி. ஓகே, இப்போ நம்ம புக் இன்ட்ரடக்ஷனுக்குள்ளே போகலாம். த பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் வாஸ் பப்ளிஷ்ட் இன் 2 parts. 2 பார்ட்ஸாக வருது பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ். ஓகே, இட் இஸ் பப்ளிஷ்ட் இன் 2 parts. ஓகே, the first part was published in 1678, while the second part was published in 1684. Okay, first part 1678, second part 1684. First part time பார்த்தோம், அப்போவே ஹைலைட் பண்ணியிருந்தேன். செகண்ட் பார்ட் வந்து 1684. கிட்டத்தட்ட 6 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் செகண்ட் பார்ட் வருது. இன் திஸ் நாவல் எ மேன் நேம்டு கிறிஸ்டியன் கோஸ் ஆன் அ ஹாரோயிங் ஜேர்னி ஃப்ரம் ஹிஸ் ஹோம் இன் த சிட்டி ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் டு த செலஸ்டியல் சிட்டி. பார்த்தீங்கன்னா அல்லிகரி அப்படின்னு சொன்னாலே நேம்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட அல்லிகரிக்கலாக தான் இருக்கும். அதாவது ஒருத்தனோட பேர் வந்து கிறிஸ்டியன். ஓகே, அந்த ஹீரோவோட பேர் வந்து கிறிஸ்டியன். அவன் வாழ்ற ஊர் வந்து சிட்டி ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன். டிஸ்ட்ரக்ஷன்னா என்ன நம்மளுக்கு தெரியும், அழிவுன்னு தெரியும். அப்போ அவன் இருக்கிற ஊர் பேரு அழிவு அப்படின்ற ஊர், சிட்டி ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன், அழிவு என்ற ஊர்ல தான் அவன் வாழ்ந்துட்டு இருந்தான். அங்க இருந்து அவன் எங்க போறான், செலஸ்டியல் சிட்டிக்கு போறான். செலஸ்டியல் பிளேஸ்னால என்னது, காட் இருக்க ஹெவனை தான் செலஸ்டியல் பிளேஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ செலஸ்டியல் சிட்டிக்கு அவன் போறான். இதுதான் அவனோட ஜேர்னி. இதை பத்தி பேசுறது தான் என்னது அப்படின்னா பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ். அப்போ ஸ்டோரியே அதுதான். ஒரு கிறிஸ்டியன் வந்து அழிவுன்னு நகரம் இருக்குமா, இருக்காது. அப்போ இந்த உலகத்துல இருக்க அந்த காலத்துல, அதாவது கடவுளை நோக்கி செல்றவன் அந்த அழிவுன்ற இந்த உலக வாழ்க்கையை விட்டுட்டு என்ன பண்றான், ஹெவனுக்கு போகணும்னு ஆசைப்படுறான். அப்போ அவனோட ஜேர்னி எப்படி இருக்க போகுது, இதுதான் வந்து ஒன் லைன்ல அந்த அல்லிகரிக்கான ஸ்டோரியா சொல்லலாம். திஸ் நாவல் இஸ் வாட் இஸ் நோன் அஸ் அன் அல்லிகரி, மீனிங் தட் ஈச் கேரக்டர் அண்ட் பிளேஸ் இஸ் அ சிம்பிள். அப்போ ஒவ்வொரு கேரக்டரும் ஒரு சிம்பிளா இருக்கும், ஒரு அர்த்தத்தை புரிய வைக்கும். தட் கான்ட்ரிபியூட்ஸ் டு த ஸ்டோரிஸ் ஓவரால் சிம்பாலிக் மெசேஜ். ஃபுல் ஸ்டோரியும் ஒரு சிம்பிளா இருக்கும், ஒவ்வொரு கேரக்டரும் ஒரு சிம்பிளா இருக்கும், ஒரு மெசேஜ் சொல்லும். In this case, the entire story is a symbol meant to represent a spiritual journey from the physical world to heaven. அப்போ இந்த ஸ்டோரியில வந்து என்ன சிம்பிள் அப்படின்னு சொன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி தான், ஆன்மீக பயணம் தான். எப்படி, from the physical world to heaven, அதாவது உலக வாழ்விலிருந்து இறைவன் நோக்கி, ஹெவனை நோக்கி ஒரு பயணம். The book, which went through 11 editions in the author's lifetime, has never subsequently been out of print. அதாவது இந்த புக் எப்படின்னா பயங்கர சூப்பர் டூப்பர் ஹிட் தான். அவரோட பீரியட்லயே 11 எடிஷன்ஸ் வந்துதான். அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அவுட் ஆஃப் பிரிண்டா இருந்ததே இல்லை. எப்பவுமே அதுக்கான தேவை இருந்துட்டே இருந்தது. ஏன்னா மனுஷன் எந்த அளவுக்கு மெட்டீரியல், அதாவது எதை விரும்புறாங்க, மனுஷன் எப்பவுமே வந்து பொருளுக்கு அடிமையா இருக்கிற அதே சமயத்துல ஒரு கட்டத்துல எல்லா மனுஷங்களும் இறை நம்பிக்கை மேல ஒரு 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 பெரிய பிடிப்பு வேணும் அப்படின்னா கடவுளை மட்டும்தான் நம்ம நம்புவோம். அப்போ அந்த நேரத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு ஒரு பிடிப்பு தேவைப்படும். எல்லாருமே அந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். அதனாலதான் இந்த புக்கு வந்து அவுட் ஆஃப் பிரிண்ட் போகவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஓகே, Bunyan began writing the first part in 1668 while in prison, and he consulted with many people on its contents before he took it to press. ஓகே, 1668லயே அவர் வந்து எழுத ஆரம்பிச்சிட்டா கூட அவர் வந்து இதுக்கு கொண்டு போறது பாருங்க, 1678ல தான் பப்ளிஷ் ஆகுது.
10 வருஷத்துக்கிட்ட எழுதுறாரு பிரிசன்ல இருந்தப்பயே. ஓகே. அவர் 1660 இருந்து 1670s வரைக்கும் பிரிசன்ல இருக்காரு. ஓகே. ஸோ அந்த டைம்ல எழுதி முடிச்சுட்டா கூட நெறைய கன்சல்ட் பண்ணிட்டு தான் அவர் என்ன பண்ணாரு, பிரஸ்ஸுக்கு எடுத்துட்டு போனாரு. தான் சொல்ற விஷயங்கள் சரியா அப்படிங்கிறதெல்லாம் நெறைய வந்து கன்சல்ட் பண்ணி, ஏன்னா இறைவன் சம்பந்தப்பட்ட விஷயம், ஸ்பிரிச்சுவல் ஜர்னி பத்தி பேசுறதுனால நெறைய கன்க்ளூஷன்ஸ், நெறைய விஷயங்கள கன்சல்ட் பண்ணி தான் அவர் என்ன பண்ணாரு, ஹி டுக் இட் டு பிரஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. நவ் லெட் அஸ் கெட் இன்டு த கேரக்டர்ஸ். First place, the narrator. Narrator is John Bunyan, of course. ஆனா இங்க வந்து unnamed narrator-ஆ தான் நம்மளுக்கு வந்து அவர் இருக்காரு. John Bunyan narrates the story as if he was seeing it in his dreams. The revelation of Christian's journey is something he wishes to share with community. He uses the first person throughout the text, though somewhat infrequently, and he often addresses the reader directly. Okay, அவர் வந்து ஒரு first person narrative style எடுத்துக்கிறாரு. தான் பார்த்த விஷயத்த, அதாவது அவரோட ட்ரீம்ல, ஆத்தரோட ட்ரீம்ல பார்த்த ஒரு கதையா தான் இந்த பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ சொல்றாரு. as if the author has seen the story of கிறிஸ்டியன் இன் ஹிஸ் ட்ரீம்ஸ். அப்போ நம்ம ஸ்டோரியோட ப்ரொட்டகனிஸ்ட் பேர் வந்து கிறிஸ்டியன். அவர் என்ன பண்றாரு, ஒரு அவரோட ப்ராக்ரஸ், அவரை தான் பில்கிரிம், அவரோட ப்ராக்ரஸ் இதை வந்து இவர் கனவுல பார்த்ததா அதை வந்து ஷேர் பண்ணிக்கிறார். யாருக்கிட்ட, ரீடர்ஸ்ட. அப்படிதான் இந்த ஸ்டோரியோட அமைப்பு இருக்கு. இது ஒரு ப்ரோஸ் ஃபிக்ஷன், அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜான்ரா வந்து ப்ரோஸ் ஃபிக்ஷன். ஆரம்ப காலத்துல வந்து, அதாவது நாவல் ப்ராப்பர் வர்றதுக்கு வந்து ஒரு சில ப்ரோஸ்ல எழுதியிருப்பாங்க, ஸ்டோரிஸ் மாதிரி லாங் ப்ரோஸா எழுதியிருப்பாங்க. இதுங்களை ப்ரோஸ் ஃபிக்ஷன்னு சொல்லுவாங்க. ஓகே. அடுத்ததா evangelist. The evangelist appears to instruct Christian how to rid himself of his burden. He tells Christian where to go and occasionally reappears to set Christian back on track or help him out of a tight spot during his journey. இப்போ இவாஞ்சலிஸ்ட்ன்ற ஒரு கேரக்டர் வந்து அடிக்கடி வரும். வந்து இவாஞ்சலிஸ்ட் அப்படிங்கிற பேர், நம்மளுக்கு அந்த பேர் வந்து இட் இஸ் so related to heavenly abode, அந்த மெசஞ்சர்ஸ்க்கான ஒரு நேம் தான் இவாஞ்சலிஸ்ட், கடவுளோட தூதர்கள் மாதிரி. சரி, அந்த மாதிரி ஒரு ஏஞ்சல்ஸ் மாதிரி இருக்க ஒரு கேரக்டர் தான் இவாஞ்சலிஸ்ட். ஹி அப்பியர்ஸ் டு இன்ஸ்ட்ரக்ட் கிறிஸ்டியன் ஹவு டு ரிட் ஹிம்செல்ஃப் ஆஃப் ஹிஸ் பர்டன். கொஞ்சம் கேரக்டர்ஸ் எல்லாம் நல்லா கேட்டுக்கோங்க. நான் முக்கியமான கேரக்டர்ஸ் தான் நான் சொல்றேன், ஏன்னா ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வரும். அது மட்டும் இல்லை, இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப பெரிய ஸ்டோரி. ஓகே. ஸோ நம்ம 2 பார்ட்ல ரொம்பவே ஷார்ட் பண்ணி தான் நான் சம்மரைஸ் பண்ணி தான் கொடுத்துருக்குறேன். ஸோ கொஞ்சம் கவனமாக அந்த கேரக்டர்ஸ் நேம் எல்லாம் கவனிச்சிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஸ்டோரி ஓரளவுக்கு புரியும். Right? The evangelist appears to instruct Christian how to rid himself of his burden. கிறிஸ்டியன் என்ன பண்ணுவார்னா, பெரிய சுமையை, பாவ சுமையை தூக்கிட்டு போறாரு. அந்த சுமையை குறைக்கிறதுக்கு இவாஞ்சலிஸ்ட் வந்து ஹெல்ப் பண்றாரு. He tells Christian where to go. அவர் தான் கிறிஸ்டியனுக்கு எங்க போகணும். அப்பப்ப வந்து எப்போவெல்லாம் கிறிஸ்டியனுக்கு வந்து மனசு வந்து ஐயோ திரும்ப போயிடலாம், இந்த பாதை ரொம்ப கஷ்டமா இருக்கு, எப்பவுமே ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி, ஆன்மீக பாதைங்கிறது கொஞ்சம் கடினமான விஷயம் தான். எந்த ரிலிஜன்ல இருந்தாலும் கடவுளை ரொம்பவே தியானிச்சு கடவுளை நோக்கி போற பாதைங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்போ நம்மளுக்கு யாராவது ஒரு பிடிமானம், ஏதாவது ஒரு துணை, ஒரு நல்ல கைடன்ஸ் வந்து இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது தான், கிறிஸ்டியனுக்கு ஹெல்ப் பண்றவர் தான் இவாஞ்சலிஸ்டா நம்மளுக்கு இந்த ஸ்டோரியில காமிக்கிறாங்க. எப்பெல்லாம் ஒரு டைட் ஸ்பாட்ல இருக்கிறாரோ ஜேர்னில, ஒரு கஷ்டமான கட்டத்துல, முக்கியமான கட்டத்துல அவர் மனசு வந்து ஒரு மாதிரி அலைப்பாயுதோ, அந்த நேரத்துல எல்லாம் இவாஞ்சலிஸ்ட் அப்பியர் ஆகி அவருக்கு என்ன பண்றாரு, நல்ல விஷயங்களை எடுத்துரைக்கிற மாதிரி தான் இவாஞ்சலிஸ்ட்ன்ற கேரக்டர் அமைஞ்சிருக்கு. அடுத்ததான் நம்ம ப்ரொட்டகனிஸ்ட் கிறிஸ்டியன், ஃபார்மர்லி நோன் அஸ் கிரேஸ்லெஸ் ஆர் ஜஸ்ட் மேன். ஆரம்பத்துல கிரேஸ்லெஸ் இல்லைன்னா மேன் அப்படின்னு சொன்ன ஒரு கேரக்டர் தான் பின்னாடி கிறிஸ்டியன் சொல்றாரு. கிறிஸ்டியன் இஸ் த ப்ரொட்டகனிஸ்ட் ஆஃப் பனியன்ஸ் அல்லிகரி. ஸோ கிறிஸ்டியன் அவர் பேரு தான் அது. ஆரம்பத்துல மேன் சொல்றாரு, பின்னாடி கிறிஸ்டியன் அவருக்கான பேரை சொல்றாரு. ஓகே. ஹி இஸ் த ப்ரொட்டகனிஸ்ட் ஆஃப் பனியன்ஸ் அல்லிகரி. ஹி இஸ் எவ்ரி மேன் அண்ட் ஹி இஸ் மென்ட் டு இன்ஸ்பயர் ரீடர்ஸ் ஜஸ்ட் அஸ் his story inspires other characters in Pilgrim's Progress. Okay.
இவர் வந்து இந்த கேரக்டர் வந்து என்ன மாதிரி ஒரு அல்லிகரி அப்படின்னா ஒரு சாதாரண மனுஷன். ஓகே, அவரு தான் கிறிஸ்டியன்ங்கிறது வந்து ஒரு ஆர்டினரி காமன் மேன். ஓகே, எவ்ரி மேன். ஓகே, ஒரு சாதாரண மனுஷன். ஓகே, ஹீ இஸ் மென்ட் டு இன்ஸ்பயர் இஸ் ரீடர்ஸ். அப்போ ஜான் பனியனோட குறிக்கோள் இந்த கிறிஸ்டியனை அறிமுகப்படுத்துறதுல என்னவா இருக்குது அப்படின்னா அவரோட ரீடர்ஸை இன்ஸ்பயர் பண்ணணும். கிறிஸ்டியன்ற கேரக்டர் மூலமா இன்ஸ்பயர் பண்ணணும், தாக்கத்தை ஏற்படுத்தணும். ஓகே, ஜஸ்ட் அஸ் ஸ்டோரி இன்ஸ்பயர்ஸ் அதர் கேரக்டர்ஸ் இன் பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ். எப்படி அவரோட ஸ்டோரி வந்து இன்ஸ்பயர் பண்ணுதோ மற்ற கேரக்டர்ஸையும் இன்ஸ்பயர் பண்ணுதோ, அதாவது கிறிஸ்டியனோட ஸ்டோரி பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ்ல இருக்கிற மற்ற கேரக்டர்ஸை இன்ஸ்பயர் பண்ணும். அது மாதிரி இந்த கிறிஸ்டியன்ற கதை வந்து ரீடர்ஸையும் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஜான் பனியனோட குறிக்கோள். அடுத்ததான் கிறிஸ்டியானா. கிறிஸ்டியானாங்கிறது கிறிஸ்டியனோட ஒய்ஃப் who originally mocks Christian for his pilgrimage. She has a change of heart and takes to the road herself. இப்போ எக்ஸ்கியூஸ் மீ, பார்ட் 1ல பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியனோட ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி பார்ப்போம். பார்ட் 2 கிறிஸ்டியனோட ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி பார்ட் 1லேயே முடிஞ்சிடும். அப்போ பார்ட் 2 என்னன்னா கிறிஸ்டியானாவோட ஜேர்னி, அதாவது உமனோட ஜேர்னி, அவரோட ஒய்ஃபோட ஜேர்னி தான் செகண்ட் பார்ட்ல வந்து அவர் எழுதியிருப்பாரு. ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7-8 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் செகண்ட் பார்ட்டையே எழுதியிருப்பாரு. 70 அதை கூட கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நம்ம. எகெயின் பாருங்க, 78ல தான் அவர் ஃபர்ஸ்ட் பார்ட் வருது, 84ல தான் செகண்ட் பார்ட் வருது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல கிறிஸ்டியன் வந்து தன்னோட ஜேர்னி போகிறதுனா கண்டிப்பாக அவர் இறந்து போய் தான் என்ன பண்ண முடியும், ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்குள்ளே போக முடியும். அப்போ அவர் போகிறப்போ அவர் கிண்டல் அடித்து ஒய்ஃபு குழந்தைங்கள்லாம் விட்டுட்டு போறியே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவங்க நிறைய அறிவுரையெல்லாம் சொல்கிறாங்க. ஹஸ்பண்டை தடுக்க தான் பார்க்குறாங்க. ஷி ஒரிஜினலி மாக்ஸ் கிறிஸ்டியன் ஃபார் ஹிஸ் pilgrimage but she has a change of heart. ஆனால் பின்னாடி செகண்ட் பார்ட் வர்றப்போ அவங்க மனசு மாறி அவங்களும் அந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியை அவங்களும் ஆரம்பிக்கிறாங்க. Obstinate is one of the first men that Christian encounters as he leaves on his pilgrimage. ஓகே, ஸோ இந்த கேரக்டர் தான் கிறிஸ்டியன் வந்து ஃபர்ஸ்ட் மீட் பண்ணுறாரு. எங்கே போ So obstinate is the first character Christian encounters with. Obstinate அப்படிங்கிறது ஒரு கேரக்டரோட நேமாக இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்டோட நேம், அதாவது கிறிஸ்டியனோட ஃப்ரெண்டோட நேம் தான் ஆப்ஸ்டினேட். ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டோட நேம் தான் ஆப்ஸ்டினேட். ஆப்ஸ்டினேட்டுக்கு மீனிங் என்னன்னா ஸ்டபர்ன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஒரு விஷயத்துல பிடிவாதமா நிக்கிற குணத்தை தான் ஆப்ஸ்டினேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆப்ஸ்டினேட் அப்படிங்கிறது கேரக்டர் நேம் மூலமா அவர் என்ன சொல்ல வர்றாரு, அந்த கேரக்டர் வந்து ரொம்ப பிடிவாதமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதான் அப்போ கேரக்டர்ஸ்லயே நம்ம என்ன கொண்டு வர்றாரு, அல்லிகரிக்கல் இதை கொண்டு வந்துட்டார், அல்லிகரிக்கல் மீனிங்கும் கொண்டு வந்துட்டார் கேரக்டர் மூலமாவே. ஓகே, அடுத்த கேரக்டர் பாருங்க, ஃபெய்த்ஃபுல். ஃபெய்த்ஃபுல்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, ஒரு நம்பிக்கையான. ஃபெய்த்ஃபுல் இஸ் கிறிஸ்டியன்ஸ் ஃபர்ஸ்ட் கம்பேனியன் ஆன் த பில்கிரிமேஜ். இது வந்து ஆப்ஸ்டினேட் வந்து ஃபர்ஸ்ட் மென் தட் கிறிஸ்டியன் என்கவுண்டர்ஸ் அஸ் ஹி லீவ்ஸ் ஆன் ஹிஸ் பில்கிரிமேஜ். அதாவது ஆப்ஸ்டினேட்டை தான் பார்க்குறாரு. அடுத்தது ஃபர்ஸ்ட் கம்பேனியன் அப்படின்னு சொன்னா ஃபெய்த்ஃபுல். ஃபெய்த்ஃபுல் அப்படிங்கிற ஒரு நல்ல ஃபெய்த்ஃபுல்னா நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பேனியனோட தான் அவர் ட்ராவல் பண்ணுறார். The meet up after Christian passes through the valley of the shadow of death and to share enlightening conversation. ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. வேலி ஆஃப் த ஷேடோ ஆஃப் டெத்தில் தான் அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுறதா சொல்லிக்கிறாரு. அதெல்லாம் பின்னாடி நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கலாம். ஜெயண்ட் டெஸ்பேர். டெஸ்பேர்னா உங்களுக்கு தெரியும், விரக்தியா இருக்கிறது. ஓகே, இங்க வந்து அந்த நேம்ல யாரை உருவாக்கியிருக்காரு, ஒரு ஜெயண்ட்டை உருவாக்கியிருக்காரு. ஜெயண்ட்னா நம்மளுக்கு தெரியும், ஒரு பெரிய பூதம் மாதிரி ஒரு பெரிய ஆஜானுபாகமான ஒரு கேரக்டர் தான் நம்ம ஜெயண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய மிருகத்தனமான ஒரு கேரக்டருக்கு பேர் என்ன கொடுத்துருக்காரு, டெஸ்பேர். டெஸ்பேர்னா விரக்தி. ஒரு மனுஷனுக்கு விரக்தி வந்துட்டா என்ன பண்ண முடியாது, எந்த விஷயத்தையும் நம்ம நல்லபடியா பண்ண முடியாது. அப்ப விரக்தி வந்து ஒரு ஜெயண்ட், ஒரு மோசமான ஒரு கிரீச்சரா அவரு இதுல ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு.
Giant despair who traps Christian and hopeful in doubting castle represents the temptation of despair. அப்பப்போ despair வந்துருச்சுன்னா நம்ம என்ன ஆயிடுவோம், அப்படியும் டவுட்ல விழுந்துருவோம். அதான் டவுட்டிங் கேஸ்டல். கேஸ்டல்னா தெரியும், ஒரு கோட்டை. ஒரு ஒரு கோட்டைக்குள்ள அந்த கேசல் பேர் என்ன, டவுட்டிங் கேசல். அதுக்குள்ள கிறிஸ்டியனையும் ஹோப்ஃபுல்னா நம்பிக்கை, அதுவும் நம்பிக்கை தான். ஓகே, ஸோ ஃபெய்த்ஃபுல்லும் ஹோப்ஃபுல்லும் கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தரக்கூடிய நேம்ஸ் தான். ஸோ அந்த 2 கேரக்டரையும் கிறிஸ்டியனையும் ஹோப்ஃபுல்லையும் கொண்டு போய் டவுட்டிங் கேசல்ல அடைச்சி வச்சிருது ஜெயண்ட் டெஸ்பேர். டெஸ்பேர் வந்துருச்சுன்னா, விரக்தி வந்துருச்சுன்னா மனசு என்ன ஆயிரும், குழம்பி தவிக்கும் இல்லையா, அதுதான் இதை மீன் பண்ணது. இது இன்டர்பிரட்டர்னா ஒரு விஷயத்த எடுத்து சொல்றது, தெளிவா புரிய வைக்கிறது தான் இன்டர்பிரட்டர்னு அர்த்தம். இங்க இன்டர்பிரட்டர்ங்கிறது ஒரு கேரக்டரோட நேம். ஹி இஸ் அ கிரிட்டிக்கல் ஃபிகர் ஃபார் போத் கிறிஸ்டியன் அண்ட் கிறிஸ்டியானா as they make their pilgrimages. 2 பேருக்குமான ஒரு இன்டர்பிரட்டர் அவர். எப்ப எல்லாம் அவங்களுக்கு என்ன தேவையோ, அதாவது பில்கிரிமேஜ் போகிறப்போ நிறைய விஷயம் அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் இன்டர்பிரட்டர் ட்ரை பண்றார். ஹி இஸ் த ஃபர்ஸ்ட் டு டீச் them the way to read அல்லிகாரி. அல்லிகாரியை புரிஞ்சுக்க அவர் தான் ஹெல்ப் பண்றாராம் கிறிஸ்டியானுக்கும் கிறிஸ்டியானாவுக்கும். அப்புறம் அதர் கேரக்டர்ஸ் பாருங்க, ஃபுல்லா அப்படி நம்ம சொல்ல முடியாது இல்லையா, அந்தந்த நேரத்தில் நமக்கு தேவைப்படுற நேம்ஸை நான் உங்களுக்கு சொல்றேன். பாருங்க, pliable, help, Mr. Worldly Wiseman, Mr. Legality, Shining Ones, the Lions, Watchful, Prudence, Piety, Charity, Apollyon, Shame, Talkative, Beelzebub, Lord Hate Good, Envy, Superstition, Hopeful, Little Faith, Flatterer, Secret, Mercy, Mr. Great Heart. இதெல்லாம் அதர் கேரக்டர்ஸ் ஆஃப் இதுக்குள்ள வரக்கூடிய மற்ற கேரக்டர்ஸ். இது எல்லா கேரக்டர்ஸும் வேற மீனிங் இருக்க ஒவ்வொரு கேரக்டருக்கும் இன்னொரு மீனிங் இருக்கும். அதாவது நம்ம அல்லிகரிக்கலா பார்த்தோம்னா அதெல்லாம் இட் ரெப்ரசன்ட்ஸ் சம்திங் எல்ஸ். ஓகே, லீகலிட்டினா தெரியும். ஓகே, லீகல் அப்படின்னு சொன்னா என்னது, ஒரு சட்டத்துக்கு உட்பட்டுன்னு அர்த்தம். ஷைனிங் ஒன்ஸ்னா பளபளன்னு இருக்கிறது. வேர்ல்ட்லி வைஸ்மன் அப்படின்னா யாரு, அறிவானவங்க. ஹெல்ப்னா தெரியும், இந்த லயன்ஸ். இதெல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ப்ரூடன்ஸ். ஸோ ஐ வில் கிவ் த மீனிங்ஸ் கிளியர்லி வென் வி கம் அக்ராஸ் த கேரக்டர்ஸ். இப்பவே இதுல டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஓகே, பிளாட் சம்மரி. இப்போ நம்ம சம்மரிக்குள்ள போறோம். நான் சொல்லிட்டேன், இது ரொம்ப ரொம்ப லாங் ஃபிக்ஷன். இது 2 பார்ட்ஸா வந்தது. ஸோ ஃபுல் டீட்டெயில்டா போனா ரொம்பவே போரிங்கா இருக்கும் நம்மளுக்கு. ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஷார்ட் சம்மரியா தான் படிக்க போறோம். முக்கியமான விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்க போறோம். ஸோ ஜஸ்ட் ஃபாலோ மை சம்மரி. பில்கிரிம்ஸ் ப்ரோக்ரஸ் இஸ் அ கிறிஸ்டியன் அல்லிகரி. இதை நம்ம முதவே சொல்லிட்டோம், ரைட்? மீனிங் தட் இட் ஹாஸ் 2 levels of significance. இப்போ அதாவது அல்லிகரினாலே 2 levels of significance இருக்கும். ஒரு நார்மலான ஒரு மீனிங் இருக்கும், டீப்பரா இன்னொரு மீனிங் இருக்கும். அதான் 2 levels of meanings or significance. On the surface, the story follows a man named Christian as he leaves the city of destruction. On the surface level, மெயின் போக்கா பார்க்கும் பொழுது இந்த கதை எதை பத்தியதா இருக்குது? கிறிஸ்டியன்ற ஒரு மனிதன், அவன் என்ன பண்றான்? he leaves the city of destruction. டிஸ்ட்ரக்ஷன்ற தன்னோட சிட்டியை விட்டு journeys to a place called celestial city. தன்னோட சிட்டியை விட்டு celestial சிட்டிக்கு போறான். இதுதான் ஒன் வேர்ட் லைன். ஒன் வேர்ட் சர்ஃபேஸ் லைன் ஸ்டோரி. மேம்போக்கா பார்க்கும் பொழுது இதுதான் கதை. சிட்டி ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் விட்டு கிறிஸ்டியன் எங்க போறான்? செலஸ்டியல் சிட்டிக்கு போறான். ஹி என்கவுண்டர்ஸ் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் ரோட் பிளாக்ஸ் அண்ட் ஃபியர்சம் கிரீச்சர்ஸ் அலாங் த வே. போற வழியில நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறான். ரோட் பிளாக்ஸ் நிறைய இடத்துல இருக்கு, நிறைய இடத்துல ஃபியர்சம் கிரீச்சர்ஸ், பயமுறுத்தக்கூடிய நிறைய மிருகங்கள் இருக்கு. பட் இதுதான் சர்ஃபேஸ் லெவல் ஸ்டோரி. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங். டீப்பர் சிக்னிஃபிகன்ஸ் என்னது? பட் ஆன் அ டீப்பர் லெவல், பில்கிரிம்ஸ் ப்ரோக்ரஸ் charts the journey of an average Christian. அப்போ கிறிஸ்டியன்ங்கிறது இந்த இடத்துல என்ன எடுத்துக்கிறாங்க? ஒரு கிறிஸ்டியனோட ஒரு பயணமா எடுத்துக்கிறாங்க. a Christian person as they strive to leave behind their destructive sinful ways to get to heavenly abode. அதாவது ஒரு கிறிஸ்டியன் பாவ சுமைகளாலான இந்த உலகத்தை விட்டு, அதாவது இந்த சிட்டி ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது இந்த நகர வாழ்க்கையா இருக்கலாம், இந்த உலகத்துல
வாழும் வாழ்க்கையா இருக்கலாம். இது எல்லாமே சிட்டி ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன். இங்க இருந்து அவங்க எங்க போறாங்க? காடை நோக்கி, ஹெவனை நோக்கி போறது அப்படின்றது தான் வந்து டீப்பர் சிக்னிஃபிகன்ஸ். இப்போ மேலே பார்க்குறப்போ சிட்டி ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன்ல இருந்து செலஸ்டியல் ஹவுஸுக்கு போறாரு, செலஸ்டியல் சிட்டிக்கு போறாரு. இங்க வந்து அதாவது அழிவை தரக்கூடிய இந்த உலக வாழ்விலிருந்து ஹெவன் நோக்கி போறது தான் வந்து டீப்பர் சிக்னிஃபிகன்ஸ். ஓகே, இதுதான் வந்து அல்லிகரி. 2 லெவல்ஸ் ஆஃப் அல்லிகரியா நம்ம பார்க்குறோம். 2 லெவல்ஸ் ஆஃப் ஸ்டோரி. ஓகே, அதுதான் அல்லிகரின்னு சொல்றோம். The story of Christian's journey is actually a dream that the book's unnamed narrator is having. இதை வந்து ஆக்சுவலாக நம்ம அதையும் முதவே சொன்னேன், நம்ம பன்யனுக்கு இல்லைன்னா நரேட்டருக்கான ட்ரீமாக தான் இதை அவர் கொண்டு சேர்க்கிறாரு ரீடர்கிட்ட. இந்த நரேட்டர்ஸ் ட்ரீம், கிறிஸ்டியன் இஸ் கேரிங் எ ஹெவி பர்டன் ஆன் ஹிஸ் பேக். இந்த ஸ்டோரியில பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன் தன்னோட முதுகு மேல ஒரு பெரிய சுமைய வச்சிருக்கான். அதுதான் பாவச்சுமையா. ஓகே, the weight of his sins, அவனுடைய பாவங்களுடைய சுமையை தன்னோட முதுகுல சுமந்துட்டு போறானா. and doesn't know how to get rid of it. அவனுக்கு தெரியல இந்த சுமை எங்க இறக்கி வைக்கிறதுனே தெரியல. அவனை விட்டு அந்த சுமை போக மாட்டேங்குது. he is also struggling with the knowledge that his hometown, the city of destruction, will soon be destroyed by a fire. அவனுக்கு ஒரு தகவல் தெரியுது. என்ன தகவல்னா, தன்னோட ஊர் வந்து அழிஞ்சு போகுது, ஃபயர்னால அழிஞ்சு போகுதுன்னு ஒரு தகவல் அவனுக்கு தெரியுது. When he tells his wife and kids this, though they think he is delirious, they mock and reject him. இவர் என்ன பண்றாரு, அவர் ஒய்ஃப்டையும் குழந்தைங்கிட்டையும் இந்த தகவலை சொல்றாரு. இந்த உலகம் அழிய போகுது, இந்த ஊர் அழிய போகுது, அதனால வாங்க கிளம்பலான்னு சொன்னா அவங்க அவரை கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவரை மதிக்கவே இல்லை. ஓகே, அதனால அவர் என்ன பண்றாரு, அவரா வந்து கிளம்ப முடிவெடுத்துடுறாரு. கிறிஸ்டியன் சூன் மீட்ஸ் அ மேன் நேம்ட் இவாஞ்சலிஸ்ட். இப்போ நம்ம இது கேரக்டர் ஸ்டடியிலே பார்த்தோம், இவாஞ்சலிஸ்ட்ன்ற ஒரு கேரக்டர் அவரை பார்க்குறாரு. ஹூ டெல்ஸ் கிறிஸ்டியன் தட் he must escape the impending destruction. அவர் தான் என்ன சொல்றாரு கிறிஸ்டியன்ட்ட, உனக்கு வர்ற ஆபத்துலேருந்து நீ தப்பிச்சுக்கோ, இந்த ஊரு வந்து ஃபயருக்கு இரையாக போகுது, தப்பிச்சு ஓடி போயிடுன்னு சொல்றாரு. and that he must flee by passing through a gate called the wicket gate in the distance. நீ இந்த ஊரை விட்டு தப்பிக்கணும்னா ஒரு கேட் இருக்கு, அது பேரு விக்கெட் கேட், அது மூலமா தப்பிச்சு போ. பொதுவாக விக்கெட் கேட்டுன்றது என்னன்னா, பெரிய கதவுல நடுவுல ஒரு சின்ன கதவு தான், ஒரு ஆள் மட்டும் போற மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அததான் விக்கெட் கேட்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் என்ன சொல்றாரு, அந்த மாதிரி ஒரு கேட்டை காமிச்சு அதை தாண்டி நீ போகணும், அப்போ போனேன்னா இந்த ஊர்ல இருந்து நீ வெளியே போயிடலான்னு வழி சொல்றாரு. Taking Evangelist's advice to heart, Christian runs eagerly towards the gate. சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவர் வந்து விக்கெட் கேட்டை தாண்டி போகணும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, கிறிஸ்டியன் சிட்டி ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனை விட்டு கிளம்பி போறான். அவனோட ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் என்னன்னா விக்கெட் கேட்டை தாண்டி போகணும். சிட்டி ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனை விட்டு வெளியே போறதுக்கு முதல் சவால் வந்து அவர் விக்கெட் கேட்டை தாண்டி போகணும். அது ரொம்ப தூரத்துல இருக்கு. அப்போ கிறிஸ்டியன் வந்து ரொம்ப ஆவலா ஓடி போறான் அந்த கேட்டை நோக்கி. he runs eagerly towards the gate, ignoring the cries of his family and neighbors who think he is crazy. எல்லாரும் திரும்பி வான்னு ஃபேமிலியில எல்லாம் கூப்பிடுறாங்க, நெய்பர்ஸ் கூப்பிடுறாங்க. இவர் காதை பொத்திட்டு ஓடிட்டே இருக்கிறாரு விக்கெட் கேட்டை. இவாஞ்சலிஸ்ட மட்டும் நம்பிட்டு போறாரு. ஓகே, so before he could reach the wicket gate, though Christian accidentally plunges into a muddy bog called the Slough of Despond. அவர் அப்படி ஓடி விக்கெட் கேட் நெருங்குற நேரத்துல அவர் ஒரு குளம், ஸ்வாம்ப் மாதிரி இருக்கிறது, அதாவது இந்த சதுப்பு நிலம்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஒரு அதாவது பொதகுழி மாதிரி மணலா சகதியா இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிறாரு நம்ம கிறிஸ்டியன். லக்கிலி எ மேன் நேம்டு ஹெல்ப் புல்ஸ் ஹிம் அவுட். அப்ப ஹெல்ப்னு ஒருத்தர் அங்க வர்றாராம். ஹெல்ப்னா நமக்கு அர்த்தம் தெரியும், உதவி. ஓகே, ஸோ அந்த மனுஷன் பேரே ஹெல்ப்பா. அவர் வந்து இவரை வெளியே தூக்கி விடுறாராம். எக்ஸ்பிளைனிங் தட் சின்னர்ஸ் டவுட்ஸ் அண்ட் ஃபியர்ஸ் அக்யூமுலேட் ஹியர் இன் த பாக். அவன் என்ன சொல்றான்னா, ஒரு சின்னர்ஸ் பாவத்தை கொண்டு வர்றவங்க இருக்காங்களே, சின்னர்ஸ் இருக்காங்களே, பாவிகள்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து டவுட்ஸ் ஃபியர்ஸோட வர்றப்போ இங்க விழுந்துருவாங்க அப்படின்னு சொல்றாராம். அதாவது சந்தேகத்தோடையும் பயத்தோடையும் வந்தா, கடவுள் மேல சந்தேகமும் பயமும் இருந்ததுன்னா இங்க விழுந்துருவாங்க, இந்த பாக்ல, இந்த குளத்துல, இந்த சகதிக்குள்ள விழுந்துருவாங்க அப்படின்னு. As he continues on his journey to the gate, Christian meets a gentleman named Worldly Wiseman who claims that evangelist's advice will only lead Christian into trouble. அப்புறம் திரும்ப அவர் கேட்டை நோக்கி அங்கேருந்து எழுந்திரிச்சு
ஹெல்ப்ட இருந்து ஹெல்ப் வாங்கி ஹெல்ப் மூலமா ஒரு உதவி பெற்று அவர் என்ன பண்றாரு, திரும்பவும் அங்கிருந்து தப்பிச்சு விக்கெட் கேட்டை நோக்கி போறார். போறப்போ அங்க இன்னொரு ஜென்டில்மேனை மீட் பண்றாரு. அந்த ஜென்டில்மேன் பேர் என்னது, வேர்ல்டுலி வைஸ் மேன், இந்த உலகத்துல வாழ்ற ஒரு அறிவாளி. ஓகே, அவர் பேரு அப்படிதான், உலக அறிவாளி, worldly wise man who claims that evangelist's advice only lead Christian into trouble. அவர் வந்து ஏன் இங்க வந்தேன்னு சொல்றப்போ இவாஞ்சலிஸ்டோட அட்வைஸ் கேட்டு வந்திருக்கேன்னு, ஐயோ அது ஒன்று பெரிய பிரச்சனையில தானே விடும் அப்படின்னு சொல்லி வேர்ல்ட்லி வைஸ் மேன் சொல்றாங்க. ஏன்னா பொதுவா உலகத்துல இருக்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஆன்மீக பயணத்தை என்ன சொல்லுவாங்க, வேணாம்ப்பா அதெல்லாம் வேணான்னு தான் ஃபர்ஸ்ட் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த வேர்ல்ட்லி வைஸ்மேன் அவருக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு. இன்ஸ்டெட் ஆஃப் worrying about that what the Bible says the book Christian is carrying, அவர் தூக்கிட்டு போற அந்த சுமையில ஒன்று பைபிள்மா, அவர் பைபிளையும் அவர் வந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த ஆள் என்ன சொல்றாரு, இந்த பைபிள்ல சொல்றதெல்லாம் நீ நம்பாத. ஓகே, கிறிஸ்டியன் ஷுட் கோ டு த டவுன் ஆஃப் மொராலிட்டி அண்ட் கெட் இஸ் பர்டன் ரிமூவ் பை அ ஃபெல்லோ நேம்ட் லீகாலிட்டி. அவர் என்ன சொல்றாருன்னா, மொராலிட்டின்னு ஒரு ஊருக்கு போ, அந்த ஊர்ல லெகாலிட்டி லீகல் அதாவது சட்டம்னு ஒருத்தன் இருக்கிறான், அவனோட பேச்ச கேளு, நீ உருப்படுவ, நீ வந்து இவாஞ்சலிஸ்ட் பேச்ச கேட்காத அப்படின்னு வேர்ல்ட்லி வைஸ்மேன் சொல்றாருன்னா. பொதுவாக அந்த ஊர் உலகத்துல இருக்க அறிவாளிகள் என்ன சொல்லுவாங்க, இந்த நாட்டோட சட்டத்தை எல்லாம் பின்பற்றி ஒழுங்கா வாழப்பாரு, மாரலா இரு, அது போதும், நீ கடவுளை எல்லாம் நோக்கி போக வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படி ஒரு அட்வைஸ் வந்து அவருக்கு கிடைக்குதாம். கிறிஸ்டியன் பிகின்ஸ் டு ஹீட் திஸ் அட்வைஸ். கிறிஸ்டியனுக்கு இந்த அட்வைஸ் நல்லா இருக்கு. ஓகே, பட் இஸ் பர்டன் ஒன்லி க்ரோஸ் சிவியர். ஆனா அவன் வந்து இந்த அட்வைஸ் நல்லா இருக்குன்னு நினைச்சோனையே அவனோட சுமை இன்னும் அதிகமாகுது. ரொம்ப அவனோட முதுகுல இருக்க சுமை வந்து அதிக வெயிட்டா இருக்கு. அண்ட் ஹி ஃபியர்ஸ் பீயிங் crushed by it entirely. ஸோ அவனுக்கு எப்படி பயம் வருதுன்னா, ஐயோ இந்த பாவச்சுமை நம்ம அமுக்கி கொன்னுரும் போலன்ற அளவுக்கு அவனுக்கு வந்து பயம் வருது. Thankfully, evangelist finds him again and explains that Christian has been misled. ஆனா நல்ல வேலையா இவாஞ்சலிஸ்ட் திரும்ப அவன்கிட்ட வந்து, இல்ல உனக்கு வேர்ல்ட்லி வைஸ்மேன் சொன்னதை நம்பாத, நான் சொன்னதை கேளு, உன்னோட பாவச்சுமை குறையும்னு சொல்றான். லீகாலிட்டி cannot free Christian from his sins and would only trap him in heavier bondage. நீ லீகாலிட்டி சொல்றதை கேட்டேன்னா, சட்டம், இந்த ஊரு இதெல்லாம் நீ பின்பற்றி திரும்ப போனேன்னா இன்னும் தான் நீ பாவத்துக்கு அதிக பாவத்தை செய்றவனாவ, உன்னோட பாவ மூட்டை அதிகமாகும், ஹெவியர் பாண்டேஜ் தான் வரும். அதனால நான் சொல்றத கேளு, விக்கெட் கேட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே, ஸோ அதை வந்து கேட்டுட்டு திரும்பவும் ஃபாலோ பண்றான் கிறிஸ்டியன். when Christian finally arrives at the wicket gate, he knocks eagerly and identify himself as a poor sinner. அங்க வந்து அவர் வந்து போய் கதவை தட்டுறப்பதான் அவருக்கு புரியுது, நம்ம ஒரு புவர் சின்னர், நம்ம வந்து பாவம் செய்தவன்றது புரியுது. ஹி ரிசீவ்ஸ் அ வார்ம் வெல்கம் ஃப்ரம் அ மேன் நேம்டு குட்வில். அங்க குட்வில்னு ஒருத்தர், குட்வில்னா நல்லெண்ணம். ஓகே, ஹூ டைரக்ட்ஸ், அதாவது அந்த ஆள் நல்லெண்ணம்னா பேரும் அவன் ரெப்ரசன்ட் பண்ற கேரக்டரும் ஒன்னாதான் இருக்கும். குட்வில்ல நல்லெண்ணம்னா அவன் நல்லவனா தான் இருப்பான். ஹூ டைரக்ட்ஸ் கிறிஸ்டியன் ஆன் த ஸ்ட்ரைட் அண்ட் நேரோ பாத் டு த பிளேஸ் ஆஃப் டெலிவரன்ஸ். நீ டெலிவரன்ஸ்க்கு போற இடம் இதுதான் அப்படின்னு அவன் வந்து எதுக்கு கிறிஸ்டியனுக்கான பாத்தை வந்து ஒரு நேரோ பார்த்தது, நேரோனா குறுகலான பாதை, அதை காமிக்கிறான். ஓகே, ஸோ இங்க வந்து டெலிவரன்ஸ் அப்படின்னா என்ன, டெலிவரன்ஸ்க்கு போற வழின்னு காமிக்கிறான். டெலிவரன்ஸ்னா நம்ம வந்து ஃப்ரீ ஆக்குற இடம், அந்த ஆக்ஷன் ஆஃப் கெட்டிங் ஃப்ரீ தான் வந்து டெலிவரன்ஸ். ஓகே, நம்மளை வந்து நம்ம விடுவிச்சுக்கிற இடத்த தான் டெலிவரன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவர் என்ன சொல்றாரு, டெலிவரன்ஸ் போறவர், அதாவது உன்னோட பாவ மூட்டையில இருந்து விடுபடுற இடம்ன்ற மாதிரி சொல்றாரு. த ரோட் தட் வில் எண்ட் அட் த செலஸ்டியல் சிட்டி ஆர் ஹெவன். அங்க போனா நீ வந்து ஹெவனுக்கு அது ஒண்ணு லீட் பண்ணிட்டு போயிடும், அந்த வழியாவே போனேன்னா நீ ஹெவனுக்கு போயிடலாம், அதாவது பாவச்சுமைகள்ல இருந்து விடுபட்டு நீ ஹெவனுக்கு போகலாம்னு சொல்றாரு. கிறிஸ்டியன் செட்ஸ் அவுட் ஆன் திஸ் ஹைவே. அந்த ஹைவேல அவன் போறான், அது ஒரு ஹைவேயா இருக்கு, அதுல போயிட்டு இருக்கான். ஸ்டாப்பிங் அட் த இன்டர்பிரட்டர்ஸ் ஹவுஸ். வழியில வந்து இன்டர்பிரட்டர் அப்படிங்கிறவரோட வீட்டுல தங்குறான். வேர் த இன்டர்பிரட்டர் ஷோஸ் ஹிம் a series of symbols of a Christian believer's journey through life. அங்க வந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு கிறிஸ்துவ நம்பிக்கை உடையவரோட லைஃப வந்து பல சிம்பிள்ஸ் வச்சு அவனுக்கு புரிய வைக்க ட்ரை பண்றாரு. எப்படி வாழ்ந்தவன், இதெல்லாம் செஞ்சு எப்படி வந்து கடவுளை அடைஞ்சான் அப்படிங்கிற கதையெல்லாம் சொல்றாரு. ஆஃப்டர் திஸ் கிறிஸ்டியன் ரன்ஸ் டு த கிராஸ்.
where as goodwill promised he immediately loses his burden. So அவரோட பேச்சை கேட்டு குட்வில் சொன்னதுபடி கிராஸ்ன்ற இடத்துக்கு போறாரு. கிராஸுக்கு போனோன்னே அங்க இருந்த அவரோட அந்த முதுகுல இருந்த சுமை வந்து நீங்கினதா. கிராஸ்னா நமக்கு தெரியும், ஜீசஸ மென்ஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்க கிறிஸ்டியன் கிராஸ்க்கு போனோன்னே குட்வில் ப்ராமிஸ் பண்ணதுபடி he immediately loses his burden. அவரோட burden அந்த சுமையெல்லாம் அவரை விட்டு நீங்கிச்சான். which tumbles from his back and disappears into a tomb. அவரோட முதுகுல இருந்து அப்படியே கீழே இறங்கி ஒரு டூம்புக்குள்ள போச்சான், ஒரு கிரேவுக்குள்ள போயிடுச்சான். 3 angels called the shining ones greet him. இப்போ பாவச்சுமை போனோன்னு 3 ஏஞ்சல்ஸ் வந்து அவரை வெல்கம் பண்ணுது. அந்த ஏஞ்சல்ஸ் பேர் என்ன? த ஷைனிங் ஒன்ஸ். ஷைனிங் ஒன்னா மின்னும் விஷயங்கள். ஓகே, அப்போ மின்னும் விஷயங்கள் ஏஞ்சல்ஸ் எல்லாம் மின்னுறதுனால ஜகஜகன் மின்னுறதுனால they are called as the shining ones. One of them hands Christian a roll or certificate which he must hand in when he reaches the celestial gate. அப்போ அந்த ஷைனிங் ஒன்ஸ்ல ஒரு ஏஞ்சல் என்ன பண்ணுதான், கிறிஸ்டியன் கையில ஒரு ரோல் கொடுக்குதான், ஒரு டிக்கெட் மாதிரி ஒண்ணு, ஒரு சர்டிபிகேட் மாதிரி ஒண்ணு கொடுக்குதான். நீ செலஸ்டியல் கேட் போனோன்னா இதை கொடுத்துட்டு தான் உள்ள போகணும், ஹெவனுக்கு போறப்ப இதை கொடுக்கணும்னு சொல்லுதான். கிறிஸ்டியன் ரன்ஸ் ஆன் ஜாய்ஃபுல்லி. கிறிஸ்டியனுக்கு ரொம்ப ஹாப்பியா ஓடுறான், திரும்ப அந்த ரோட்ல ஓடுறான். Despite briefly misplacing his role and then having to pass roaring lions, Christian soon arrives at a place called the Palace Beautiful. ஆனா அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, அந்த ரோல் எங்கேயும் கொஞ்சம் ஷார்ட்டா மிஸ்பிளேஸ் பண்ணிட்டு ரோரிங் லைன்ஸ் எல்லாம் தப்பிக்க வேண்டியிருந்ததுதான். அந்த அந்த இதை மிஸ் பண்ணிட்டான், அவனுக்கு இருந்த அந்த டிக்கெட்டை மிஸ் பண்ணதுனால நடுவில் ஒரு பிரீஃப் பீரியட் கொஞ்சம் கஷ்டப்படுறான். ஓகே, நம்ம ஃபுல் ஸ்டோரி சொல்லலைன்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் சம்மரைஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இதை சொல்லலை அதை சொல்லலைன்னு அப்புறம் கேட்காதீங்க, ஃபுல் ஸ்டோரி சொல்றதுக்கான டைம் எல்லாம் நம்மளுக்கு இல்லை. ஸோ ஐம் ஜஸ்ட் giving the summary. Okay, Christian soon arrives at a place called the Palace Beautiful, where he finds rest and encouragement and is sent on his way with a sword. So அவர் எங்க போறாரு? Palace Beautifulக்கு போறாரு. அங்க வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு என்கரேஜ்மெண்ட் வந்தோன்னா ஒரு ஸ்வேர்டோட அந்த Palace Beautiful இருந்து அவரை வந்து அனுப்பி வைக்கிறாங்க. Christian now enters the valley of humiliation. Humiliationனா உங்களுக்கு தெரியும், இந்த அவமானப்படுத்துறது தான் humiliate அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பள்ளத்தாக்கு பேரு ஹியூமிலியேஷன். அதுக்கு கிறிஸ்டியன் போறான். வேர் ஹி இஸ் கான்ஃபரண்டட், அந்த வழியில இருக்கிற ஒரு வேலி தான். ஓகே, அவர் போற வழியில ஹி இஸ் கான்ஃபரண்டட் பை a hideous fiend named Apollyon. அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபியண்ட்னா சாட்டனை தான் ஃபியண்ட்னு சொல்லுவாங்க, ஒரு டெவில தான் ஃபியண்ட்னு சொல்லுவாங்க. அப்போலியன் சொல்லிட்டு ஒரு டெவில் அங்க இருக்குது. அப்போலியன் அப்படின்ற அந்த பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா ஒரு டெஸ்ட்ராயர், அவரை தான் வந்து அப்போலியன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ ஒரு டெஸ்ட்ராயர் அங்க இருக்கிறான். அப்போ அதனாலதான் அந்த டெவில் பேரு அப்போலியன். he tries to discourage Christian with reminders of his past sins. அவன் என்ன சொல்றான், நீ இத்தனை பாவங்கள்லாம் செஞ்சிருக்கடா அப்படின்னு அவனோட பழைய விஷயம்லாம் சொல்லி, உனக்கெல்லாம் ஹெவனுக்கு வழியே கிடையாதுன்ற மாதிரி கிறிஸ்டியன் என்ன பண்றான், டிஸ்கரேஜ் பண்றான் அப்போலியன். பட் கிறிஸ்டியன் டிக்ளேர்ஸ் he has been pardoned by Christ which infuriates Apollyon. அப்போ கிறிஸ்டியன் என்ன சொல்றான், ஒரு நிமிஷம் கலங்கினாலும் இல்ல என்னைய வந்து கிரைஸ்ட் மன்னிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றான். அதை கேட்டோன்னா அப்போலியனுக்கு என்னடா நம்ம சொல்றதை கேட்டு ஒரு டிஸ்ட்ரக்ஷன் இல்லையா, அவர் நம்ம சொன்னதை கேட்டு இவன் தடுமாறலையேனோன்னு அப்போலியனுக்கு கோபம் வந்துருது. ஒரு பேட்டிலுக்கு அவனை கூப்பிடுது, ஒரு டுவெல் ஃபைட்டு கூப்பிடுது. ஆஃப்டர் லாங் ஃபியர்ஸ் கம்பேட், ரெண்டு பேரும் சண்டை போட்டோன்னு கிறிஸ்டியன் wounds Apollyon with his sword. இவர் பேலஸ் ஆஃப் பியூட்டிஃபுல்ல இருந்து பொறுப்பே ஒரு ஸ்வேர்ட் வச்சிருந்தார் இல்லையா, அந்த ஸ்வேர்ட் வச்சு அப்போலியனை காயப்படுத்திட்டு அங்கிருந்து தப்பிச்சு then he enters a pitch dark realm called the valley of the shadow of death. இன்னொரு இடத்துக்கு போறான். அந்த இடம் பாருங்க, valley of the shadow of death. டெத்னா நம்மளுக்கு தெரியும், இறப்பின் நிழல். ஓகே, ஷேடோ ஆஃப் டெத், இறப்பின் நிழல் அப்படிங்கிற வேலி, ஒரு பள்ளத்தாக்குக்கு போறோம். விச் கண்டைன்ஸ் அன் என்ட்ரன்ஸ் டு அ ஹெல். இந்த வேலியில இருந்து ஹெல்லுக்கு போகிறதுக்கும் ஒரு வழி இருக்கு, நரகத்துக்கு போற வழியும் அங்க இருக்கு. He is heartened in his passage when he hears a fellow
பில்கிரிம் ஃபெய்த்ஃபுல் praying in the distance. ஆனா அங்க வந்து அவருக்கு ஒரு ஆறுதலா இருக்கிறது ஃபெய்த்ஃபுல்ன்ற ஒரு கம்பானியன் அங்க அமைகிறாரு. The next morning, he catches up with Faithful and hears about his new friend's pilgrimage. Faithful வந்து ப்ரே பண்ற சத்தம் கேட்டு ரொம்ப சந்தோஷமா அவர்கிட்ட போய் சேர்ந்துடுறாரு. அடுத்த நாள் அவர் வந்து ஃப்ரெண்டோட அந்த பில்கிரிமேஜ் கதையை கேட்கிறாரு. Soon Christian and Faithful entered the ancient town of Vanity. அதுக்கு அடுத்த பயணமா கிறிஸ்டியன் வந்து ஃபெய்த்ஃபுல்லோட சேர்ந்து மூவ் ஆகுறாரு. அடுத்ததா அவங்க போற இடத்துக்கு பேரு வேனிட்டி அப்படின்னு. வேனிட்டினா என்ன அப்படின்னு சொன்னா தற்பெருமை பேசுறத வேனிட்டின்னு சொல்லுவாங்க. பொதுவா வேனிட்டி அப்படிங்கிறது வந்து தற்பெருமை யாரு பேசுவானா விஷயம் இல்லாதவங்க தான் பேசுவாங்க. உண்மையிலேயே புகழின் உச்சியில இருக்கிறவங்க தன்னை பத்தி பெருமை பேசிக்க பாடுட்டாங்க. மத்தவங்க தான் அவங்கள வந்து புகழ் பாடுவாங்க இல்ல துதி பாடுவாங்க. ஆனா ஒண்ணுமே தெரியாது அறகுறையா இருக்கிறவங்க மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க தற்பெருமை பேசுவாங்க. இப்ப வேனிட்டி அப்படிங்கிறதே பொதுவாவே என்னன்னா விஷயம் இல்லாதவங்க, ஒரு அர்த்தமே இல்லாத விஷயம்தான் வந்து வேனிட்டி. அதிகமா ப்ரைடு, அந்த எக்ஸசிவ் ப்ரைடை தான் நம்ம வந்து வேனிட்டின்னு சொல்லுவோம். ஓகே, போஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா அவங்க. ஓகே, இட் போஸ்ட் அ ஹியூஜ் ஃபேர். அப்ப வேனிட்டி ஃபேர்னு சொல்றது அதுதான், தற்பெருமை பேசுற ஒரு ஃபேர். அங்க ஒரு டவுன் பேரே வேனிட்டி. அந்த வேனிட்டின்ற டவுன்ல ஒரு ஃபேர் நடக்குது. ஃபேர்னா என்ன, ஒரு பெரிய ஒரு இது மாதிரி சந்தை மாதிரி ஒன்று நடந்துட்டு இருக்கு. செல்லிங் எவ்ரி இமேஜினபிள் டைப் ஆஃப் குட்ஸ் இன்க்ளூடிங் சின்ஃபுல் ஒன்ஸ். அங்க பாத்தீங்கன்னா நிறைய பொருட்கள் விற்கப்படுது. அந்த ஃபேர்ல நிறைய பாவத்தை தூண்டக்கூடிய பொருட்கள் அங்க விற்குதாமா. ஓகே, when the pilgrims draw attention by their resistance of the fair's attractions. ஆனா இந்த ரெண்டு பில்கிரிம்ஸும் கடவுளை நோக்கி போயிட்டு இருக்கிறதுனால இந்த வேனிட்டி ஃபேர் வந்து அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணல. அதனால இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, ரெசிஸ்ட் பண்றாங்க டெம்ப்டேஷன் எல்லாம். அவங்களுக்கு வர்ற அந்த டெம்ப்டேஷன் இருக்கு இல்லையா, ஆசைகளை எல்லாம் ரெசிஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த வேனிட்டி பீப்புளுக்கு எல்லாம் கோபம் வந்துருது. கோபம் வந்து அவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சு அதுல ஃபெய்த்ஃபுல்லை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடுறாங்க. ஃபெய்த்ஃபுல்ன்ற கம்பெனியனை என்ன பண்ணிடுறாங்க, கிறிஸ்டியன் கூட வந்து ஃபெய்த்ஃபுல்ன்ற கம்பெனியனை கொன்னுடுறாங்க. அப்போ ஃபெய்த் இல்லாம தான் இருக்கிறாரு. இப்போ ஃபெய்த்னா நம்பிக்கை நம்ம சொன்னோம் இல்லையா. சரி, கிறிஸ்டியன் எஸ்கேப்ஸ் அண்ட் ஜாயின் பை அ மேன் நேம் ஹோப்ஃபுல். ஆனா கிறிஸ்டியன் அங்கிருந்து தப்பிச்சிடுறாரு. இப்போ அவரு கூட ஜோடி சேர்ற அடுத்த ஆள் பேரு ஹோப்ஃபுல். ஃபெய்த்ஃபுல் போனாலும் இப்ப யார் வந்துட்டா, ஹோப்ஃபுல் வந்துட்டாரு. Who witnessed Faithful's death and decided to seek the celestial city himself. ஹோப்ஃபுல்லும் செலஸ்டியல் சிட்டி தானே போகலான்னு வந்தவர் தான் இப்போ கிறிஸ்டியனோட கை கோத்திருக்கிறாரு. Christian and hopeful wander astray on the grounds of a giant named Despair. ஓகே, அடுத்தது அவங்க எங்க போறாங்க, கிரவுண்ட்ஸ், இன்னொரு இடத்துக்கு போறாங்க, இன்னொரு கிரவுண்டுக்கு போறாங்க. அந்த கிரவுண்டுக்கு பேர் என்னன்னா ஜெயண்ட். அங்க வந்து ஒரு ஜெயண்ட் நேம் டெஸ்பேரை பாக்குறாங்க. டெஸ்பேர்னா விரக்தி. விரக்தின்ற பேர்ல இருக்கக்கூடிய ஒரு ஜெயண்ட் அது. Who imprisons them in the filthy dungeon of his home, doubting castle. அப்ப அந்த ஜெயண்ட் என்ன பண்ணுது, இவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சு அதோட தன்னோட வீட்டுல அடைச்சு வச்சிருந்தான். அப்ப டெஸ்பேரோட வீடு பேர் என்ன, டவுட்டிங் கேசல். டவுட்டிங் கேசல்னா சந்தேகப்படும் ஒரு கோட்டை. அதுக்குள்ள என்ன பண்ணுது ஜெயண்ட் டெஸ்பேர். டெஸ்பேர்னா விரக்தி. விரக்தி இங்க ரெண்டு பேரையும் பிடிச்சு அடைச்சு வச்சது. அதாவது விரக்தி வந்து அவங்களுக்கு வந்து சந்தேகத்தையும் எல்லாமே வரும். எப்ப மனுஷன் வந்து மனசு வந்து விரக்தி அடைஞ்சிருதோ சந்தேகம் பயம் எல்லாம் வந்துடும். ஆஃப்டர் பீயிங் ஸ்டார்வ்ட் அண்ட் ரிப்பீட்டட்லி பீட்டன். இந்த இடத்துல என்ன மாதிரி பிரச்சனை கொடுத்து அது டெஸ்பேர்க்குள்ளாக்குது. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஹோப்ஃபுல்லா தான் இருக்காங்க. கிறிஸ்டியனும் ஹோப்ஃபுல்லும் கடவுளை பாத்துடலான்ற நம்பிக்கையில போயிட்டு இருக்கிறவங்க. அப்போ அந்த டெஸ்பேர்ன்ற ஜெயண்ட் என்ன பண்ணுதுன்னா இவங்களுக்கு திரும்ப திரும்ப அடி கொடுக்குதான். அதுல வந்து கிறிஸ்டியன் ரொம்ப டிப்ரெஸ் ஆயிடுறான். பட் ஹோப்ஃபுல் என்கரேஜஸ் ஹிம். ஆனா ஹோப்ஃபுல் வந்து நம்பிக்கை கொடுக்கறவன் தானே, அவன் என்கரேஜ் பண்றான். வித் ரிமைண்டர்ஸ் ஆஃப் வாட் தே ஹவ் ஓவர்கம். இன்னும் பாரு நம்ம எவ்வளவு விஷயத்த கடந்து வந்திருக்கோம், இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லி ஹோப்ஃபுல் வந்து அவருக்கு நம்பிக்கை தர மாதிரி பேசுறான். When he resorts to prayer, Christian discovers a key which releases him
அண்ட் ஹோப்ஃபுல் ஃப்ரம் த டஞ்சன். அப்போ அவங்க திரும்ப ப்ரேயர் பண்ண போறப்போ, நம்பிக்கையோட திரும்ப ப்ரேயர் பண்றப்போ அவங்களுக்கு சாவி கிடைக்குது அந்த டஞ்சன்ல இருந்து தப்பிக்க. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா, ஸோ ஃபெய்த்ஃபுல் போனா கூட நம்பிக்கைன்ற ஒரு ஃப்ரெண்டு மூலமா கிறிஸ்டியன் என்ன பண்றான், அந்த டெஸ்பேர்ன்ற ஒரு டஞ்சன்ல இருந்து கிளம்பி தப்பிச்சிடுறான். அப்படிங்கறத அடுத்த ஸ்டோரியா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு இடத்துலயும் அப்படிதான் நம்ம கதையை கொண்டு. ஆஃப்டர் பிரீஃப் டிட்டூர் ஆஃப் த பாத், அப்போ அவங்க பாத்துல இருந்து கொஞ்சம் விலகிதான் இந்த பக்கம் ஷேடோ ஆஃப் டெத் வேலி, இந்த ஜெயண்ட் டெஸ்பேர், இதெல்லாம் வந்து அவங்க அந்த இடையில ஒரு சின்ன ஒரு இதை மிஸ் பண்ணிட்டாங்க இல்லையா, ஏதோ ஒரு டிக்கெட் அவர் மிஸ் பண்ணதுனால இந்த மாதிரி ஆபத்துகள் எல்லாம் கடந்து போயிட்டு இருக்காரு. இப்போ கிறிஸ்டியன் அண்ட் ஹோப்ஃபுல் ரீச் த என்சாண்டட் கிரவுண்ட். அடுத்ததான் அவங்க என்ன பண்றாங்க, என்சாண்டட் கிரவுண்டுன்னு ஒண்ணுக்கு வராங்க. என்சாண்டட் அப்படின்னு சொன்னா அந்த வசியம்னு சொல்லுவாங்களே, அததான் என்சாண்ட்னு சொல்லுவாங்க. வசியம் பண்றது, மயக்கம், ஒருத்தர் சொல்படி கட்டுப்படுறது வசியம் பண்றது. Okay, the air of the enchanted ground lulls people into a deadly sleep. அங்க இருக்கிற அந்த காத்தே என்ன பண்ணுதான் என்சாண்டட் கிரவுண்ட்ல அங்க போறவங்கள ஒரு டெட்லி ஸ்லீப்புக்குள்ள, ஒரு பெரிய தூக்கத்துக்குள்ள கொண்டு போயிடுமா. So Christian asks hopeful about his conversion in order to keep them both awake. இப்போ கிறிஸ்டியன் கேக்குறான், நம்ம ரெண்டு பேரும் இந்த வசியத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறது, தூங்காம எப்படி தப்பிக்கிறது, ஏன்னா அது டெத்து கொண்டு போயிரும் அப்படின்ட்டு. They also try to exhort a man named Ignorance who believes he will attain heaven on the basis of his efforts and good intention. இக்னரன்ஸ் அப்படிங்கிற ஒரு மேனையும் அவங்க வந்து அங்க இருந்து காப்பாத்துறாங்க. அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா, ஹெவனுக்கு போயிருவேன் இக்னரண்டா நினைச்சிட்டு இருக்காரு. ஓகே, ஒண்ணுமே இல்லாமலே கடவுளை எப்படி நோக்கி போறது, எந்த ஒரு எஃபர்ட்டும் பெருசா இல்லாம நல்ல இன்டென்ஷன் இருந்தா போதும், நான் வந்து காடிட்ட போயிருவேன் அந்த இக்னரன்ஸ் நினைக்கிறாராம். தென் கிறிஸ்டியன் அண்ட் ஹோப்ஃபுல் என்டர் அ பீஸ்ஃபுல் லேண்ட் கால் பியூலா. அடுத்ததான் அவங்க என்ன பண்றாங்க, அங்க இருந்து தப்பிச்சு என்சாண்டட் கிரவுண்ட் இருந்து எப்படியோ தப்பிச்சு அடுத்த இடத்துக்கு போறாங்க. அந்த இடம் பேர் பியூலா. இது வந்து இட் பார்டர்ஸ் த செலஸ்டியல் சிட்டி. செலஸ்டியல் சிட்டி அதாவது ஹெவனுக்கு ரொம்ப பக்கத்துல வந்துட்டாங்க ஹோப்ஃபுல்லும் கிறிஸ்டியனும். டு ரீச் த சிட்டி தே மஸ்ட் கிராஸ் த ரிவர் ஆஃப் டெத். இப்போ இங்க ஓடுற ஒரு ஆறு இருக்கு, இதை தாண்டினாதான் செலஸ்டியல் சிட்டிக்குள்ள போகலாம். அந்த ஆறு பேர் என்னது, ரிவர் ஆஃப் டெத், இறப்பின் ஆறு. ஓகே, அந்த ஆறுக்குள்ள இறங்குறதுன்னா அவங்க சாகுறாங்கன்னு அர்த்தம், தே ஆர் டையிங்னு அர்த்தம். பை த பவர் ஆஃப் their faith. அவங்களோட நம்பிக்கையில இந்த ஆத்துக்குள்ள இறங்குனா அவங்க செலஸ்டியல் சிட்டிக்கு போயிடலாம். கிறிஸ்டியன் ஃபைண்ட்ஸ் த கிராசிங் டெரிஃபையிங். கிறிஸ்டியனுக்கு ரொம்ப பயமா இருக்கு, பயங்கர ஆர்ப்பரிச்சு அந்த தண்ணி ஓடுது. அண்ட் ஹோப்ஃபுல் மஸ்ட் கீப் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஹெட் அபவ் வாட்டர். என்னோட தலையை இப்படி தூக்கி பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஒன்ஸ் கிறிஸ்டியன் பிகின்ஸ் டு திங்க் ஆஃப் ஜீசஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஹிஸ் ஓன் சின்ஸ் ஹி சடன்லி ஃபைண்ட்ஸ் த கிராசிங் ஈஸி. ஆனா ரொம்ப பயந்துட்டே போறவர் திடீர்னு சின்ஸ் தன்னோட பாவத்தை எல்லாம் விட்டுட்டு போறோமா அதெல்லாம் நினைக்காம ஜீசஸ பத்தி மட்டும் நினைச்சோன்னா அவருக்கு வந்து என்ன ஆயிடுச்சான், கிராசிங் ஈஸி ஆயிடுச்சான். இந்த பில்கிரிம்ஸ் ஹேண்ட் இன் their certificates and இப்போ வந்து அவங்க சர்டிபிகேட்ஸ் எல்லாம் திரும்ப எடுத்துட்டு வந்துட்டாங்க இல்லையா, அவங்க சர்டிபிகேட்ஸ் அந்த செலஸ்டியல் சிட்டியில கேட்டோன்னு கொடுத்துட்றாங்க. அதாவது தே ஆர் டெட், அந்த இடத்துல அவங்க இறந்துடுறாங்க. அண்ட் ஆர் ஜாயஸ்லி வெல்கம்ட் இன் டு த செலஸ்டியல் சிட்டி. அந்த ப்ராப்பரான வழியில போய் அந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி மூலமா அவங்க வந்து செலஸ்டியல் சிட்டியை அடையிறாங்க. விச் கிளீம்ஸ் வித் கோல்ஸ் அண்ட் ட்ரிங்க்ஸ் வித் மியூசிக். ஓகே, அந்த சிட்டி பாத்தீங்கன்னா அப்படியே தகதகன்னு தங்கத்தாலையும் ஒரு நல்ல பாடல்னாலையும் அவங்கள வரவேற்குது அப்படின்னு சொல்லி இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது. ஸோ கிறிஸ்டியன் வந்து பல இன்னல்களுக்கு அப்புறமா பல விஷயத்த கடந்து தன்னோட ஃபெய்த் மூலமா, ஹோப்ஃபுல் ஃபெய்த்ஃபுல் அப்படின்ற நல்ல நண்பர்கள் மூலமா, குட்வில் சொல்றத கேட்டுட்டு, அதுக்கப்புறம் இவாஞ்சலிஸ்ட் சொல்றத கேட்டுட்டு தன்னோட பாவ மூட்டையெல்லாம் இறக்கி வச்சுட்டு என்ன பண்றாரு, செலஸ்டியல் சிட்டிக்கு வந்து சேர்ந்துட்டாரு. இதுதான் வந்து பார்ட் 1 ஆஃப் பில்கிரிம்ஸ் ப்ரோக்ரஸ். இது செகண்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம கிறிஸ்டியானாவோட பில்கிரிம்ஸ் ப்ரோக்ரஸ் பார்க்க போறோம். அதுதான் செகண்ட் பார்ட். செகண்ட் பார்ட் முடிஞ்சோன்னா உங்களுக்கு ஒரு சின்ன குவிஸும், சின்ன குவிஸ் இல்ல
பெரிய குவிஸ் இருக்கு. அதனால நான் அதை பார்ட் 3 தந்திருக்கேன். இது ஒரு பெரிய ஐ மீன் ஒரு ஃபிக்ஷன் அப்படிங்கிறதுனால அளவான கொஷின்ஸ் இல்லாம கிட்டத்தட்ட ஓரளவுக்கு முக்கியமான கொஷின்ஸ் எல்லாமே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து தேர்ட் பார்ட்டா கொடுத்துருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாம குவிஸும் பாருங்க. இட் வுட் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் த எக்ஸாம். ஓரளவுக்கு முக்கியமான கொஷின்ஸ் எல்லாத்தையும் அதில் நான் கவர் பண்ண ட்ரை பண்றேன். Thank you for watching. Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications.